ருத்ரகாளி ஆன்மீக குருகுல உறவுகளை, நான் ருத்ரகாளி மதுரையில இருந்து. இன்றைய பதிவு மாந்திரிக பணவரவுக்கான செய்ய வேண்டிய ஒரு எந்திர முறை. இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். நாங்கள் பொதுவாக கொடுக்குற விஷயம் என்றைக்கு தோக்குற விஷயத்தை நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னென்னா, உங்களோட மணியும் சரி, உங்கள் டயத்தையும் சரி, பொன்னான நேரத்தையும் வீக்குவது, அந்த பொன்னான நேரத்தை கெடுப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. செய்வதை திருந்த செய், இல்லை செய்யவே கூடாது. ஒரு பதிவு கொடுத்தா அது உண்மையான பதிவாக இருக்கணும், சரியான பதிவாக இருக்கணும். அப்போ தான் அது கொடுக்கணும். சரிங்களா? என்னோடய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் இந்த எந்திரம் உருவாக்கியிருக்கேன். இந்த எந்திரம் உருவாக்கி இந்த எந்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது சிம்பிளாக சொன்னால் கூட ஒரு 300 பேருக்கு மேலே கொடுத்துருப்பேன். அவ்வளோ அருமையாக வேலை செய்கிற இந்த எந்திர பிரயோக முறை முழு நம்பிக்கையோடு செய்யலாம். தோல்வி என்பது கிடையாது. நிச்சயம் தோல்வி என்பதே கிடையாது. பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், உங்கள் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இந்த எந்திரம் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் பொருளாதாரத்துக்கு என்றைக்கும் குறை இருக்காது. நீங்கள் அதை தாய்த்தாவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை உங்கள் பாக்கெட்டில் தாய்த்து அணிய முடியாதவங்க அப்படின்னா அது லேமினேட் பண்ணி உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இது உங்களோட இருக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. சரி, நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற முறை கிடையாது. இது தாய்த்தாக அணியலாம். சரி, நான் போட்டிருப்பேன் தாய்த்து மெத்தடில் போட்டிருப்பேன். நல்ல இந்த தாய்த்து மெத்தடில் இதை போடலாம், அல்லது பாக்கெட்டில் இதை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணுங்க. நான் சொல்கிற விஷயங்களை முறையாக செய்யுங்க. 100% உங்கள் பொருளாதாரத்தில் என்றைக்கும் தடங்கிறதே இருக்காது. பொருளாதார வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பொதுவாக இன்னொரு சில மாந்திரியத்தை சில ரகசியங்களையும் சொல்லிடுறேன். பொதுவாக ஒரு தாயத்து போட்டால் மேக்ஸிமம் நம்மளுக்கு வேலை செய்கிறது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் தாயத்து வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட சந்திக்கும் மனிதர்கள் அவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளோட தாக்கும். சரிங்களா? அப்போ அந்த தாயத்தோட நீங்கள் ஜபம் பண்ணி உருவேற்றி வச்சிருக்க அந்த தாயத்தோட ஜப வலிமை குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் எப்பயும் தாயத்தை கழுத்தில் தான் போட்டிருக்க அப்புறம் கழட்டிகள்லாம் வைக்க போகிறது கிடையாது. கழுத்துலேயே தான் கிடக்க போகுது. நம்ம இயற்கை உபாதைகள் கழிக்கும் போது அந்த ஆவி அடிக்கிறப்ப இந்த தாயத்தோட வீரியம் குறையும். அடுத்து செக்ஸுவல் அஃபெக்ஷன் வச்சுக்கிறப்ப இதோட வீரியம் குறையும். அப்போ 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் நல்ல சிறப்பாக வேலை செய்யும். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தாயத்தோட நிலை குறைய ஆரம்பிச்சிடும். அதோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிக்கிறப்ப அதோட பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ போட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 பௌர்ணமி போட்டுருங்க. 3வது பௌர்ணமிக்கு திருப்பி பௌர்ணமிக்கு முத நாள் இந்த தாயத்தை கலட்டி, நீங்கள் கயரில் அணிஞ்சிருந்தால் கயரை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் தாயத்தை மட்டும் எடுத்துருங்க. சரிங்களா? அந்த தாயத்தை சுத்தமான சந்தனத்தில் முக்கி எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுற தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் வீட்டில் எந்த தெய்வத்தை உங்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட பாதத்தில் வச்சுருங்க. ஒரு பௌர்ணமி ஃபுல்லாக அந்த தாயத்தை அந்த தெய்வத்தோட பாதத்தில் இருக்கும். நீங்கள் பகலில் பௌர்ணமி பூஜை பண்ணுற முறைகளில் நீங்கள் பூஜை பண்ணுறப்ப திருப்பியும் அந்த தாயத்துக்கு வீரியம் உருவாயிரும். அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் கயத்தில் கோர்த்து போட்டாலும் சரி, செயினில் கோர்த்து போட்டாலும் சரி, திருப்பியும் கோர்த்து கழுத்தில் அணைச்சிங்க. திருப்பி 3 மாதத்துக்கு அதுக்கூட எனர்ஜிகள் திருப்பி உருவாயிரும். சரிங்களா? இது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா என்ன ரீசன்னா, 3 மாதம் நல்லா இருந்துச்சு, ஒரு தாயத்து வாங்குகிறோம். இப்போ நான் போய் ஒரு தாயத்து வாங்குறேன். இப்போ இந்த தாயத்து என்கிட்ட காட்டு, நான் 1500 கேட்பேன். இந்த தாயத்துக்கு 1500 கொடுக்க வேண்டாம், வாங்கிட்டு போய் 3 மாதத்துக்கு அப்புறம் தாயத்து 3 மாதம் நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அப்போ 3 மாதம் கழிச்சு இந்த தாயத்தோட சக்தி வந்தோடனே திருப்பி நீங்கள் என்கிட்ட வரணும். அப்போ திருப்பி கேட்குறோம்னா புதுசாக வேறு தாயத்து போட்டு கொடுப்பேன். அப்போ திருப்பி எனக்கு ஒரு 5500 வருமானம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்காக தான் இந்த ரகசியத்தை யாரும் வெளியே சொல்கிறது கிடையாது. ஏன் ஒரு தாயத்து செயல் இழந்துருச்சுன்னா அதை திருப்பி எப்படி ரீபூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? ஆனால் கொடுக்கணும் என்னைய பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த தாயத்தை நான் கொடுக்கல, நான் விற்கலை இப்போ உங்களுக்கு. சரிங்களா? இது என்னோட ஆத்மார்த்தமாக நான் ஒரு குரு நிலையில் இருந்து இந்த தாயத்தை எப்படி உருவாக்கியிருக்கேன், இதுக்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குரு நிலையிலிருந்து என்னை நம்பி இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 38,100 பேருக்கு மேலே இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் நான் ஒரு குருவாக இருந்து நல்வழி காட்டணும். உங்கள் பொருளாதாரத்தில் நான் உங்களை மேலே வர்றதுக்கு நான் வழி காட்டணும். உங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது. என்னை நம்பி இத்தனை பேர் பயணிக்கிறீங்க. அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு நான் நிச்சயம் அதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கணும். இதுக்காக தான் இந்த முறையை நான் இன்றைக்கி வெளியே விடுறேன். இல்லைன்னா இதில் பொதுவாக வெளியிட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஜீவனாம்சமே இதுதான் தொழில். மாந்திரிகம் மட்டுமே எனக்கு தொழில்.
இதுதான் ஜீவனாம்சம். அப்போ என் ஜீவனாம்சத்தை நான் இழக்கிற இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த மாதிரி முறைகளை கொடுக்கல. இது வரைக்கும் தாந்திரிக முறைகளாக கொடுத்து இப்போ மாந்திரிக முறைகளாகவே கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாரும் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு நான் இந்த முறையை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் சேகரிக்க வேண்டியது என்னென்ன பொருளுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு முக்கியமாக தேவை வந்து செப்பு தகடு. உங்கள் வசதியை பொறுத்து அது செப்பு தகடில் போடலாம், வெள்ளி தகடில் போடலாம், தங்க தகடில் போடலாம். சரிங்களா? உங்கள் வசதி எப்படியோ அந்த முறையில் இதை செஞ்சுக்குங்க. செப்பு தகடு 2க்கு 2 சைஸ், 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு தகடை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அது எந்த மெத்தடில் போட்டாலும் சரி. அதே மாதிரி தாயத்து வந்து நார்மலான தாயத்துகள் இருக்குது. சரிங்களா? சாதாரண உலோகத்தில் எதுனா செம்பில் இருக்குது, பித்தாளையில் இருக்குது. இந்த மாதிரி உலோகங்களில் வர்ற தாயத்துகளும் இருக்குது. 2க்கு 2 சைஸ் உள்ள தாயத்து வாங்கிக்கோங்க. அல்லது வெள்ளியில் தாயத்தும் கிடைக்கும். அந்த தாயத்தை வாங்கிங்க. இல்லை தங்கத்தில் வாங்கலாம், தங்கத்தில் வாங்கிங்க. அது உங்கள் வசதியை பொறுத்து. சரிங்களா? இப்போ தாயத்து ரெடி, தகடு ரெடி பண்ணிட்டோம், தகடு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஒரு மணப்பலகைங்கிறது நம்ம வீடுகளில் வந்து பெண்கள் உட்காந்து பாத்திரம் விளக்குறதுக்காக முன்னாடி வச்சுருப்பாங்க, சின்ன பலகை. அது பேர் மணப்பலகை. புதுசாக வாங்கிக்க. அது விலை 100 150 ரூபாய்க்குள்ள வரும். ஒரு மணப்பலகை ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்க? 2 மண் அகல் விளக்கு எடுத்துங்க. சுத்தமான பசுனை 2 திரி போடுற மாதிரி காட்டன் திரி 2 திரி எடுத்துக்கோங்க. ஒரு தலை வாழை இலை. சரிங்களா? 3 வகை பழம் அல்லது 5 வகை பழம். தேங்காய், வாழைப்பழம் எப்பயும் மஸ்டாக இருக்கணும். சரி, அது போக 3 பழங்கள் அல்லது 5 வகை பழங்கள் எடுத்துக்கிறணும். சரிங்களா? சும்மா எல்லாத்துலையும் ஒன்று வச்சாலும் பரவாயில்ல, இல்லை 2 அப்போ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 வகை பழமாக இருக்கணும், இல்லை 3 வகை பழம் இருக்கணும். அதை எடுத்துங்க. அவல் பொரி கடலை. நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சது ஒரு இனிப்பு வகை, ஒரு கேசடியோ அல்லது ஒரு சக்கரை பொங்கலோ, ஏதோ ஒரு இனிப்பு வகையோ, ஒரு தாம்பழத்தட்டு, சின்ன தாம்பழத்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? தாம்பழத்தில் ரொம்ப பெருசு இல்லை, சின்ன தட்டு. அது வந்து சில்வராக இருக்கக்கூடாது. ஒன்று பித்தாளையாக இருக்கலாம், செம்பாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கண்ணாடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சில்வர் வேணாம். சரிங்களா? தாம்பழத்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுத்தமான பசு விபூதி அதில் மேலே வந்து அந்த தட்டில் வந்து பரப்பிடணும். சரிங்களா? இதுதான் நம்ம முதல்ல சேகரித்து இதெல்லாம் தேவை ரெடி பண்ணிக்கிட்டோம். சரிங்க? நல்ல சாம்பிராணி தூபங்கள் நல்லா இருக்கணும், கமன்னு வாட வரணும். அந்த மாதிரி ஊதுபத்தியும் தூபமும் ரெடி பண்ணிக்கோங்க. அஸ்தகந்தம்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நல்லாயிருக்கும். அஸ்தகந்தத்தை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. தூபத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். சரிங்க? இது ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குற யந்திரம் மேலே பாருங்கள், அந்த யந்திரம் வருது. இந்த யந்திரத்தை 2க்கு 2 சைஸு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு இந்த யந்திரத்துக்கு கீழே இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு மட்டுமே நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே போட வேணாம். இப்போ வந்து ஒரு அம்மா இந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க தன் பையனுக்காக இல்லை தன் கணவருக்காக அப்படின்னா அவங்களோட பேர் எந்திரத்துக்கு கீழே எழுதணும். ஏன்னா இந்த எந்திரத்தை நான் உருவி ஏற்றணும்னா அது எனக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு வேலை செய்யணும்னா நீங்கள் அதில் வந்து அவங்களோட பேர், இன்னானு மகன் இன்னானுக்கு, இப்போ அம்மா பேரை போட்டு அவங்க பிள்ளை பேர். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த எந்திரத்துக்கு கீழே வந்து அதை எழுதிடுங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அடுத்தவங்கன்னா உங்கள் பையனாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் தந்தையாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும். சரிங்களா? இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீழே எழுதிடுங்க. எழுதிட்டு எந்திரத்தை நல்லா வந்து மஞ்சள் தண்ணி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கைரேகம் படாத மாதிரி விபூதியை வச்சு நல்லா அந்த எந்திரத்தில் தேய்ச்சிருங்க. பலன்னு இருக்கணும். சரிங்களா? கைரேகை படக்கூடாது. கைரேகைப்பட்டால் எந்திரம் கருத்துரும். முக்கியமாக தெரிய வேண்டியது, எந்திரம் கருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு தெய்வத்துக்காக ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் எந்திரங்கிறது பொதுவாக வந்து என்னென்னா ஒரு தெய்வத்துக்காக அந்த தெய்வத்தை உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு எனர்ஜியை வர வைக்கிறதுக்கு அந்த வீடை வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அதில் வந்து வேறு கைரேகை இந்த மாதிரி எதுவும் படக்கூடாது. இருந்துச்சுன்னா அது அந்த கைரேகை வந்து என்ன ஆகும்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும் அந்த இடம். அதனால் கைரேகை இல்லாத அளவுக்கு விபூதி வச்சு நல்லா தொடச்சிருங்க. பொதுவாக வந்து நான் எப்பயுமே சொல்கிற விஷயம், மாந்திரிகத்துக்கு வந்து கரு, உரு, திரு இது 3 முக்கியம்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே நான் சொல்கிற விஷயம், நான் இப்போ இந்த மாந்திரிகம்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்க, முதல் பாகம் 2வது பாகம் வரும்னு சொல்லியிருந்தாங்களா, இந்த முதல் பாகத்தில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? கரு, உரு, திரு முக்கியம். இது எவ்வளோ முக்கியம், இதோட பலன் என்னங்கிறத சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கரு வேணும். ஒரு எந்திரத்தை உருவாக்கிட்டீங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கு ஒரு கரு வேணும். கரு வந்து சைவ ஐங்கோள தைலம். சரிங்களா? சைவ ஐங்கோள தைலம் என்கிட்ட கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. சரிங்களா? ரேட்டு கம்மி தான். சரிங்களா? சைவ ஐங்கோள தைலம் சுத்தமான அருமையாக தெய்வ ஆகர்ஷணம் உள்ள ஒரு சைவ ஐங்கோள தைலம். கரு
இதுதான் கரு. சரிங்களா? இந்த தைலத்தை ஒரு ட்ராப் எடுத்து அந்த எந்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு மகாலட்சுமி படமோ தாயார் லட்சுமி படமோ அஷ்டலட்சுமி படமோ ஏதோ ஒரு படத்தை வச்சு அந்த மணப்பலகையில் வச்சு 2 நெய் தீபத்தை ஏற்றி தேங்காய் வாழை உடச்சி ஊதுபத்தியெலாம் பொருத்தி இந்த பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி இந்த எந்திரத்தை அந்த விபூதி தட்டு மேலே வச்சுருங்க. வச்சு அடுத்து மந்திரம் வருது பாருங்கள். இந்த மந்திரத்தை தினமும் 108 வீதம் ஒரு 21 நாள் உருவேற்றுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தாமரைப்பூவை எடுத்து தாமரைப்பூவில் ஜபம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு போட்டுவாங்க. இப்படி ஜபம் பண்ணி மந்திரம் சொல்லி போட்டுவாங்க. சரிங்களா? இது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் உட்காரணும். தெற்க இருந்து வடக்கு திசையை பார்த்து உட்காரணும், அல்லது மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி உட்காரணும். இந்த 2 திசையில் பார்த்து உட்காந்துக்குங்க. சரிங்களா? உட்காந்து இந்த பூஜையை ஆரம்பித்து 21 நாள் ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணி நல்லா உருவேறும். எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சங்கல்பம் மட்டும். யாருக்காக செய்கிறோம், எதுக்காக செய்கிறோங்கிற சங்கல்பம் ரொம்ப முக்கியம். எனக்காக செய்கிறோம், நான் எனக்காக பண தேவைக்காக இந்த எந்திரம் போட்டிருக்கேன், இதோட முழு வளர்ச்சி எனக்கு கிடைக்கணும், என் பொருளாதார நிலை உயரணும், தடையில்லாத பண வரவு எப்போவும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் வைக்கணும். இல்லை இன்னொருத்தருக்காக செய்கிறோம்னா இவருக்காக செய்கிறேன், இவரோட பொருளாதார நிலை உயரணும், இவருக்கு வாழ்க்கையில் எப்பயும் முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிற மனதார நம்ம சங்கல்பம் வச்சுட்டு தான் பூஜை ஆரம்பிக்கணும். பூஜை முடித்ததுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நீர் விழாவே எல்லாம் பூஜை முடிங்க. தினமும் படையல் போட தேவையில்லை. ஒரு நாள் படையல் போட்டது போதும். அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தெல்லாம் நீங்கள் ஒரு 1 ஹவர் 1 மணி நேரம் கழித்து அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் குடும்பத்தார் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த விபூதி தட்டை மட்டும் கீழே வச்சுருங்க. அந்த விபூதி தட்டில் அந்த எந்திரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தினமும் காலை மாலை 2 நேரம் ஜெபம் பண்ணாலும் ரொம்ப சிறப்பு. இன்னும் நல்லா சக்தி ஏறும். சக்தி ஏற ஏற பலன் அதிகமாகிட்டே போகும். இது மாதிரி 21 நாள் ஜெபம் பண்ணி 21வது நாள் எந்திரத்தை எடுத்து பொடுசாக வெளியேருந்து உள்நோக்கி சுருட்டணும். சரிங்களா? எப்பயுமே எந்திரத்தை இப்படி நம்ம சுருட்டுறப்ப வெளியே தள்ளி சுருட்டிடக்கூடாது, உள்முகமாக சுருட்டணும். இதை நான் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. வெளியே தள்ளி சுருட்டினீங்கன்னா அது வெளியே போகுதுன்னு அர்த்தம். உள்ளனா அதை உள்ளே இழுக்கிறோம். உள்ளே சுருட்டி பச்சை கலர் நூல் போட்டு கட்டணும். கட்டி எந்திரத்தை அந்த தாயத்துக்குள்ளே வச்சு உள்ளே நீர் போகாத அளவுக்கு, குளிக்கிறப்ப நம்ம போட்டிருப்போம், அதனால் நீர் போகாத அளவுக்கு நம்ம உடம்புல வர வேர்வை சொட்டிங் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வாய்ப்பகுதியில் பெவிக்விக் தேன்மிளகு வச்சு அடைக்கணும். தேன்மிளகு வச்சு அடைக்காட்டி பெவிக்விக், இந்த 5 ரூபா பெவிக்விக் கிடைக்கும். அதை நல்லா டைட் பண்ணுறதுக்கு ஒரு மரம் இருக்கிறப்ப ஒரு டாப் விட்டு நல்லா ஏற்றிடுங்க. ஒரு டாப் சுற்றி ஊற்றி விட்டுட்டு ஒரு ஏற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே தண்ணி போகவும் போகாது. சரிங்களா? பொருளாதார வளர்ச்சி நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களோட கருத்து என்கிட்ட இப்போ இந்த வீடியோ ஏன் நான் 2வது வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் போடாமல் ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, நிறையா பேர் ஐயா பொருளாதாரம் குருவே பொருளாதாரத்துக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் மாந்திரிகத்தில் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோடய வாட்ஸ்அப்பில். சரி, கேட்டவங்களுக்காக இந்த பதிவை கொடுக்குறேன். சரிங்க, இந்த எந்திரத்தை என்னோடய குரூப்பில் கொடுத்துருக்கேன், என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் பயன்படுத்தி வெற்றி கண்ட அவங்கவுங்களுக்கு நீங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற என்னோடய குரூப்பில் நான் கொடுத்தேன். அவங்கெல்லாம் பயன்படுத்தி அவங்க வெற்றி கண்ட முறை எது, யாராக இருந்தாலும் சரி, என் முகம் என்னையை பற்றி உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. நான் மிச்சம் யாரையும் பார்த்ததில்லை. சரிங்களா? ஆனால் என்னை நம்பி என்னோட பயணம் பண்ணுற நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். இதில் எந்த ஒளிமுறையும் வைக்கலை. இதுதான் இதோட முழு விஷயம். இதில் தோற்றீங்கன்னா தைரியமாக எப்போவும் எனக்கு கால் பண்ணி எனக்கு கேள்வி கேட்கலாம். நீங்கள் சொன்ன மெத்தடில் செஞ்சேன், என் பொருளாதார வளர்ச்சி இல்லை, எனக்கு பண வரவில் தடை இருக்குது, இன்னும் பண முன்னேற்றங்கள் இல்லைன்னா தாராளமாக என்கிட்ட திரும்பி கேள்வி கேளுங்க. சரிங்களா? உங்களோட பொன்னான நேரத்தையும் உங்களோட பணத்தையும் விரயம் பண்ணுவது என் நோக்கம் அல்ல. சரியான வித்தையை சரியான விஷயத்தை காட்டணும். மாந்திரிகங்கிறது ஒரு அற்புதமான தெய்வீக கலை. அந்த கலை நான் முழுசாக படிச்சிருக்கேன், முழுசாக கற்றுருக்கேன், இப்போ கற்றுக் கொடுத்துருக்கேன் அனைவருக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாம் என் தாய் காளி உங்களுக்கு துணை நின்று உங்களை வெற்றி பெற வைக்க என் தாயை காளியை பிரார்த்திக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.